நட்ஸை சீவி வச்சுருக்கேன். முந்தைய சிக்கன் நட்ஸ் பவுடர். இப்போ ஆஸ் யூஷுவல் அந்த குலோப்ஜாம் மாவை மில்க்கு கூட பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணிவிட்டு அந்த நட்ஸ் பவுடரையும் சாப் பண்ண நட்ஸையும் வச்சு ஸ்டஃப் பண்ணி மேலே கொஞ்சோண்டு கீ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடம் ஓப்பன் ஆகாமல் நட்ஸ் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி குலோப் ஜாமுன் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நார்மலாக எப்பயும் போல் ஆயிலில் பொரித்து எடுத்துகிட்டு சர்க்கரை பாகில் டிப் பண்ணி ஒரு 1/2 hour போல் வச்சுட்டு ரொம்ப நேரம் ஊறுனா அது வந்து உடைய ஆரம்பிச்சிடும் குலோப் ஜாமுன். 1/2 hour to 1 hour ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம டெசிகேட்டட் கோகனட் கூட மேலே அழகாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு ட்ரை குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடும். சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் நெட்டில் பார்த்து தான் செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குலோப் ஜாமுன் இப்போ 2 ஸ்பெஷல் பர்சன் கிட்ட கொடுத்து நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஆண்டி, நீங்களும் லக்ஷி இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. சரிம்மா. எப்படி இருக்கு லக்ஷி? எப்படி இருக்கு? சூப்பரா, ரொம்ப நல்லா இருக்கே. எப்படிமா செஞ்ச இது? ஆண்டி, நார்மலா செய்யற குலோப் ஜாம் கூட கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி உள்ள நட்ஸ் ஸ்டஃப் பண்ணி மேல அந்த கிரேட்டட் கோகனட்ஸ் போட்டு ட்ரை குலோப் ஜாம்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துலான்னு பண்ணது. ஆண்டி, எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. வழக்கமா இருக்கிறத விட நட்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை குலோப் ஜாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. சுகர் ஏன் வந்ததுன்னு யோசிக்கிறேன். தேங்க்ஸ் ஆண்டி.